வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கமா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன் ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி இது வந்து கரெக்டாக வந்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃப்ரேமு. ஸோ அது அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது வந்து எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ் கிராப் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடே கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணுங்கள். அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸை வந்து 4 சைடுமே வந்து பார்த்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கிராப் உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னாலையும் எகைன் வந்து அந்த ஃப்ரேமை பார்த்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோ கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிவிடுங்க. அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பேசிக்னு இருக்கும், பேசிக்கை கிளிக் பண்ணிட்டு அதில் BO5னு ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ அந்த மியூசிக் பிளேயர் வீடியோ வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி கீழே கார்னரில் இந்த இடத்துல செட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ அந்த மியூசிக் பிளேயருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ண வாட்டி அந்த டெக்ஸ்ட்டு உடைய டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணலான்னு ஆட் பண்ணிடலாம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஒரு 50 ஒரு 60 வந்து கொடுத்துட்டு எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்து லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த சாங்ஸை வச்சு எடிட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்ஸு உங்களுக்கு ஓனாக எந்த சாங் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாங்ஸ் எல்லாமே ஆட் பண்ண வாட்டி நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ண எல்லா மெட்டீரியலுமே கரெக்டாக ஸ்டக் ஆகாமல் ப்ளே ஆகுதான்னு நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே A to Z பார்த்து பண்ணிக்கோங்க. வீடியோவில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம ரொமான்டிக்காக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.